கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம். வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது அக்டோபர் மாதத்தின் வாக்குதத்தம். ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாயாக. எனக்கன்பான தேவஜனமே, இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிற மாதம். இப்புதிய மாதத்தில் நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட போகிறீர்கள். எப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் என்று பார்ப்போம். உங்களுக்கு தயை செய்வார். ஒருபோதும் உங்களை வெறுமையாய் விடமாட்டார். உங்களை தனக்கு சுதந்திர முறையாக்குவார். உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். நீங்கள் யார் என்பதை ஊரார் எல்லாரும் அறியும்படி செய்வார். ஆம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களும் காணப்போகிறது. இம்மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு திருப்பு முனையை கொண்டு வரப்போகிறார். உங்களுக்கு கொடுத்த வாக்குதத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிறைவேற போகிறது. வாக்குதத்தம் தந்தவர் வாக்குதத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட போகிறீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.